விட்டுருக்காரு இந்த முறை. ஓகே. கடந்த முறை பேசிய போது வந்து அது ப்ரிப்பேர் பண்ணது கொஞ்சம் வெளிப்பட்டுச்சு. இந்த முறை அந்த ஃப்ளோ வந்து அவருக்கு வந்துருச்சு. விஜயை பொறுத்தவரையில் எப்படின்னா, அவருடைய சினிமா வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நடிகர் ஆகணும்னு அடம்பிடித்த போது அவருடைய தந்தையார் எஸ் ஏ சந்திரசேகர் வந்து சினிமா வாழ்க்கை ரொம்ப அபாயகரமானது, நிரந்தரம் இல்லாதது, மகனை வந்து சினிமா துறை கொண்டு வரக்கூடாதுன்னு அவர் சொல்கிறாரு. இவர் ரொம்ப பிடிவாதமாக வந்தே ஆகணும்னு சொல்கிறார். இவருக்கு எப்போ நம்ம அறிமுகப்படுத்த வேணாம் அப்படின்னு பாரதி ராஜாட்ட கொண்டு விடும்போது இவன் அன்ஃபிட்டுன்ட்டார் அவர். அந்த பாரதி ராஜாவே பின்னால் நான் தவற விட்ட ஒரு மாணிக்கம் விஜய் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு வெற்றி பெற்றார். ஓகே. எதுக்கு நான் அதை சொல்கிறேன்னா, ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற ஒரு அசாத்தியமான சில திறமைசாலிகள் வந்து உண்டு. அதாவது வீட்டுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கிய ஒரு மூளைக்கல்லே கடைசியில் வாசலுக்கு வந்து தலைவாசலுக்கான கல்லா மாறி